Hello, welcome back to our channel. In our cinemas with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டர் லான்ச் பண்ணி தான் பார்க்க போறோம். இது எந்த படத்தோட போஸ்டர் லான்ச்? நேசிப்பாயான்ற படம். இந்த படத்துல லீட் ரோலா ஆகாஷ் முரளி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? இவர் அதர்வா முரளியோட சிப்ளிங்னே சொல்லலாம். இவர் இந்த படம் மூலமா ஒரு டெபியூட்டன்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமால லான்ச் ஆகுறாரு. இந்த லான்ச்ல நிறைய ஆக்ட்ரஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நயன்தாராவா இருக்கட்டும், ஆர்யாவா இருக்கட்டும், எஸ் ரவிக்குமார் சார், விஜயோட அம்மா சோபிதா, இதுல நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தோட லான்ச்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இந்த இதுல நிறைய ஷேரும் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரோட டாட்டரும் ஆகாஷ் முரளி அவர்களும் ப்ரொபோஸ் பண்ண மாதிரியான விஷயங்களும் நடந்தது. இதை பத்தின என்டையர் விஷயத்தை இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா இன்றைக்கி வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு சே தேங்க்யூ நம்ம ப்ரொடியூசர் Xavier sir and Sneha. Because of both of you, I've been able to work with such a beautiful team. And the reason I signed this project, someone very 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 special to me, and அவர்கிட்டேருந்து அவ்வளோ கற்றுருக்கேன், அவ்வளோ கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்ட் வெரி ஸ்பெஷல் விஷ்ணு சார், தேங்க்யூ என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. I've just had a wonderful experience. என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வன்லி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் full-fledged love story, and this is more special because we are introducing a very talented Akash Murali. And Najama our first time பண்ற மாதிரியே இல்லை, very nice, and he's so dedicated. And Najama அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன். and I think he's done such a good job. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட கிராஃப் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஐ சா சம் ஒன் ஸோ டிஃப்ரெண்ட். ஐ எம் ரியலி ரூட்டிங் ஃபார் யூ ஆகாஷ். ப்ளீஸ் அவங்க அப்பாவுக்கும் பிரதருக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட், எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் ஆகாஷ்க்கும் கொடுங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ, தேங்க்யூ. அனு மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டைலிங் மீ. அண்ட் யூ அண்ட் விஷ்ணு சார் ஹவ் கிரியேட்டட் திஸ் லுக் ஃபார் மீ, தேங்க்யூ. அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த மூவி. Thank you so much. Thank you. Oh, please keep on. And the lady superstar, a big inspiration in this industry for me. 9 months, thank you so much. In the event ku vandadukkaga, thank you. And Arya sir and everyone else, ellaru vandirukanga ellarku thank you. Have a great evening. Thank you. அது எங்கேருந்து வருது உங்களுக்கு? அது டென்ஷன், வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம அப்படி நடந்து போகிற மாதிரி அப்படியே ஓபி அடிக்க வேண்டியதான். லவ் எவ்வளோ முக்கியன்றது வந்து எனக்கு வேண்டியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அனுட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெரி குட் ஈவினிங் டு ஆல். 9, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. I think family அப்படின்னு சொன்னீங்க. I think you have just really honored. All I need to just request you, and you just came. It means a lot to all of us, Nayan. Special thanks. Thank you so much, Nayan. Thank you. Now, to everybody here, my producer Brito sir, Adarva, Mrs. Brito sir, my co-producer Sneha Brito. Thank you so much to all the producers who have come here. To all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here, my buddy Karan Vardhan is here, Neil Roy. To everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. Ipo Nesepai appadina just a love story. Genre enna kettingna, you can say it's a love drama. And you or love story mattum illama, you can expect a lot of drama and action, which is what is more important. And Akash,
பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. Thank you, sir. That is one very good thing actually. All thanks to you, sir. No, please. And Aditi, you are as gorgeous and you are as brat and as naughty and as good you have performed in the film. நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுகிறது இட்ஸ் டூ ஏர்லி ஆக்சுவலி. ஸோ ஆல் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் டெல் யூ இஸ் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் அ ஸ்னீக் பீக் இன் டு த ஃபில்ம். தட் இஸ் த பெஸ்ட் வே. மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஜாமி வழக்கம் போல் வந்து ஓட்டுன்னு ஓட்டுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஐ திங்க் சார் நீங்கள் வந்து ரொம்ப இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க போல இருக்கு. இந்த பிராட்ஸ் எல்லாம் ஜாமி அதித்திலாம் இருக்காங்கன்னா இவங்கள ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் நான் சொன்னேன்ல, இவரை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். உங்களெல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. So now we're just going to present you a sneak peek into the film, and all our technicians, I'm indebted to all of them actually, all my technicians including my direction team, the organizers, my production team, and Brito sir, just underline, ஏன்னா இது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படத்தை பற்றி பேசுறதுனால நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க சார். ஸோ நான் பேசுறது எனக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அப்படியே பேன் நின்றுட்டு இருக்கேன் ஸ்டேஜில். அண்ட் Brito sir and Sneha, thank you so much. ஏன்னா I know how much we put so much of work and we spent so much and traveled all over to shoot. And thank you so much for all your support. மீது எல்லாருமே நீங்கள் படம் பார்க்குறதுக்காக நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு. ஸோ just have a look at the sneak peek and we'll show them the sneak peek yes, first. Definitely. Yes, and we'll get we out. have a very special sneak peek for you. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவர்களுக்கு. பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார் முரளி சார்லாம் இல்லை, புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி ராஜா சார்லி பாபு. இந்த ராஜா இங்கே வந்தார், மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டுருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்த உடனே அது ஒரு உதயா டயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன்னு, ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படியே ஃபாரின் அப்படி இப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சி அவங்களை இழுத்துன்னு வந்துட்டார் பிரிட்டோ சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்கள். அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர
அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சன் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்ல நான். லைக் 2 விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார், இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது. அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி, விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு நேம் தெரியல, ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாங்கள் பயங்கரமாக வந்திருக்கேன். ஆல்சோ ஆகாஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பிளான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லேயும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே பேரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். Thank you. Our co-producer Sneha Brito on stage. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க, ப்ரெஸ் மீடியா, கெஸ்ட், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள். பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேரை வந்து தேங்க் பண்ணிடுறேன். என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 2வது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார், ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் யுவன் பற்றி சொல்லி ஆகணும். யுவன் சார் வந்துட்டு எனக்கு படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி நைட்டில் நான் அவருக்கு தூக்கமே வரல, அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு என் படத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்னைக்கு வந்து நடக்கும்போது, அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேஹா, co-producer ஸ்னேஹா உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஸ்னேஹா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக்க படிக்கும் போகணுன்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் உண்மையிலே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருங்கிறது எனக்கு உண்மையிலே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலே. அண்ட் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னைய. சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்னை பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. Thank you so much.